கடந்த வார இறுதியில் இரு நாடுகளும் மாறி மாறி ஏவுகணை தாக்குதல்களை நடத்திக் கொண்டதால் வளைகுடாவில் ஏற்கனவே பலவீனமாக இருந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் சொக்குநூறாக உடையும் அபாயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் கத்தார் தலைநகர் தோஹாவில் நேருக்கு நேர் சந்திக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அதிரடியாக அறிவித்திருந்தார். ஈரானை முற்றிலுமாக அழித்து விடுவேன் என்று ட்ரம்ப் மிரட்டிய சில மணி நேரங்களிலேயே இந்த சந்திப்பு உறுதியாகியுள்ளது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த வார இறுதியில் ட்ரம்ப் வெளியிட்ட முக்கிய பதிவுகளின் முழுமையான பின்னணி இதோ. ஹார்முஸ் ஜலசந்தியில் அமெரிக்க வர்த்தக கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதுகுறித்து உடனடியாக ட்ரூத் சோஷியல் பதிவிட்ட அதிபர் ட்ரம்ப், வெளிப்படையாக சொல்லப்போனால் இது நமது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் ஒரு முட்டாள்தனமான செயலாகும் என ட்ரம்ப் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். சனிக்கிழமை ஈரான் என்றதொரு நாடே இருக்காது என கொடூர மிரட்டல் விடுத்திருந்தார். தொடர்ந்து ஈரான் அத்துமீறல்களில் ஈடுபட்டதால் கடும் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஈரானை வரைபடத்திலிருந்தே அழித்து விடுவதாக மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார். அவர்கள் ஒருபோதும் திருந்தப் போவதில்லை என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. பொறுமைக்கும் ஒரு எல்லையுண்டு. நாங்கள் மிகவும் வெற்றிகரமாக தொடங்கிய வேலையை ராணுவத்தின் மூலம் முழுமையாக முடிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம். அப்படி ஒரு வேலை நடந்தால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் என்றொரு நாடே உலக வரைபடத்தில் இனி இருக்காது என அவர் ஈவிரக்கமின்றி மிரட்டியிருந்தார். தனது பிரம்மாண்டமான ராணுவ மிரட்டலுக்கு பிறகு அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய பதிவில் நிலைமை 180 டிகிரி மாறியுள்ளது. ஈரான் ஒரு அவசர சந்திப்பை கோரியிருக்கிறது. இந்த சந்திப்பு கத்தாரின் நாட்டின் தோஹாவில் நடைபெறும் என்று அவர் இந்த நற்செய்தியை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மிரட்டலுக்கு பயந்தா ஈரான் அல்லது ட்ரம்பின் தேர்தல் நாடகமா? அமெரிக்க அதிபரின் நாட்டை அழித்து விடுவேன் என்ற இந்த நேரடி அச்சுறுத்தலுக்கு பயந்துதான் ஈரான் அவசரமாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்துள்ளதா, அல்லது போர் நிறுத்தத்தை முறைத்துக் கொள்வது போல பாசாங்கு செய்துவிட்டு பேச்சுவார்த்தை மேசையில் அமெரிக்காவிடமிருந்து மேலும் சில தளர்வுகளை பெற ஈரான் இந்த தாக்குதல்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியதா என்ற கேள்வி தற்போது எல்லோர் மத்தியிலும் எழுகிறது.